யூஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சீரீஸில் யூனிட் 6 ரியல் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். A sequence of real number is a function f from n to r. ஓகேங்களா? ஸோ எப்போ ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸை நம்ம சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா, நம்ம என்ன இன்புட் வந்து என்ன கொடுக்குறோம், நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுக்குறோம். அவுட்புட் எப்படி கிடைக்கும், ரியல் நம்பராக கிடைக்கும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அந்த செட் ஆஃப் நம்பர்ஸை நம்ம சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ த வேல்யூ கரஸ்பாண்டிங் டு ஈச் நேச்சுரல் நம்பர் n இஸ் டினோட்டட் பை an. இங்கே பாருங்கள், இதை எப்படி எழுதலான்னா செட் ஆஃப் n is equal to 1 to infinity. நேச்சுரல் நம்பர், நம்ம நேச்சுரல் நம்பர் இன்புட்டாக கொடுத்தோன்னா அவுட்புட் வந்து ரியல் நம்பரில் எதுவாக வேணால் இருக்கலாம். நேச்சுரல் நம்பராக இருக்கலாம், இன்டீஜர்ஸாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஸோ நேச்சுரல் நம்பர் கொடுக்கும்போது ரியல் நம்பர் அவுட்புட்டாக இருக்குது அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அதை நம்ம சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சீக்வன்ஸை நம்ம எப்படி எழுதிக்கலாம், செட் ஆஃப் an is equal to n is equal to 1 to infinity-ன்னு எழுதலாம். இல்லை அப்படின்னா a1, a2, a3, எக்ஸெட்ரான்னு எழுதலாம். இதுலேயே ப்ளஸ் போட்டோம் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். a1 + a2 + a3 எக்ஸெட்ரா இதெல்லாமே என்னன்னு சொல்லுவோம், சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், சீக்வன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். an is equal to n அப்படின்னா, இப்போ n-க்கு பதிலாக நம்ம நேச்சுரல் நம்பர் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 1 2 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவாங்களோ. அப்போ சீக்வன்ஸ் எப்படி இருக்கும், 1 2 3. இப்போ an வந்து 1 என்ன இருந்ததுன்னா 1/1 1/2 1/3 எக்ஸெட்ரா. -1 the whole power என்ன இருந்தால் -1 1 -1 இந்த மாதிரி நம்மளுக்கு சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ இந்த சீக்வன்ஸ்லேயே டைப்ஸ் இருக்குது நம்மளுக்கு நிறையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ், ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஆச்சு அப்படின்னா அதை கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்பர்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு 1 இருக்குது, அதை விட ஜாஸ்தி 2, அதை விட ஜாஸ்தி 3 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா அந்த சீக்வன்ஸை இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது டிக்ரீசிங் சீக்வன்ஸ்னால் அதே மாதிரி தான், இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ், கம்மி ஆகிட்டே வந்துச்சுன்னா வேல்யூ டிக்ரீசிங் சீக்வன்ஸ். பவுண்டட் சீக்வன்ஸ், பவுண்டட் அன்பவுண்டட் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறோம். அதை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது தெளிவாக புரியும். பவுண்டட் சீக்வன்ஸ் அப்படின்னா 1/n sin n எடுத்திருக்கோம். அன்பவுண்டட் சீக்வன்ஸ் அப்படின்னா n × n². அதாவது பவுண்டட்னா ஃபைனட்டாக ஒரு வேல்யூ கிடைக்கும் நம்மளுக்கு. 1/nக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு ஃபைனட் வேல்யூ, ஃபைனட் லிமிட் வந்து கிடைக்கும். அதே அன்பவுண்டட்னா ஃபைனட் லிமிட் கிடைக்காது. n-க்கு 1லேருந்து எது வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இன்ஃபினிட்டி வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன கிடைக்காது, ஃபைனட்டாக ஒரு வேல்யூ கிடைக்காது. ஸோ கிடைச்சதுன்னா பவுண்டட், கிடைக்கலன்னா அன்பவுண்டட். கன்வர்ஜென்ட், ஸோ இந்த பவுண்டட் அன்பவுண்டடோட கோரிலேட்டட் தான் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் அண்டு டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ். இது எல்லாமே நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் n to r. ஓகேங்களா? ஸோ இதுதான் சீக்வன்ஸோட கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சப்சீக்வன்ஸ். இஃப் xn இஸ் அ சீக்வன்ஸ், xn அப்படிங்கிற சீக்வன்ஸ் அப்படின்னா தென் xnk இஸ் கால்ட் அ சப்சீக்வன்ஸ். ஓகேங்களா? ஸோ சப்சீக்வன்ஸ் எந்த நம்பர் வேணால் சப்சீக்வன்ஸாக எடுத்துக்கலாமா, இல்லை எடுக்கக்கூடாது. அது வந்து அந்த கண்டிஷன், அதாவது சீக்வன்ஸோட ஒரு பார்ட்டு தான் சப்சீக்வன்ஸு. அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தோன்னா 1லேருந்து நேச்சுரல் நம்பர் ஃபுல்லாக நான் இப்போ ஒரு சீக்வன்ஸாக எடுத்துக்கிறேன். அதுலேருந்து ஆட் டேர்ம்ஸ் தனியாக பிரித்தோன்னா இது ஒரு சீக்வன்ஸ், ஈவன் டேர்ம்ஸ்ன்னு தனியாக எடுத்தோன்னா அது ஒரு சீக்வன்ஸ், மல்டிபிள் ஆஃப் 2 அப்படின்னு எடுத்தோன்னா அது ஒரு சீக்வன்ஸ். ஒரு ஆர்டர் இருக்கணும், இன்க்ரீஸிங்காக இருக்கணும், இல்லைனா டிக்ரீஸிங்காக இருக்கணும். அந்த மாதிரி ஆர்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது சீக்வன்ஸ். இப்போ இங்கே பாருங்கள் 5 3 1, இதுக்கு வந்துட்டு என்ன இல்லை, எந்த ஆர்டருமே இல்லை. இது ஆட் நம்பர் இல்லை, ஈவன் நம்பர் இல்லை, எதோட மல்டிப்புளும் இல்லை. இதுலேருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு ப்ராப்பரான ஆர்டர் எழுத முடியாது. அப்போ இது வந்து என்ன கிடையாது, நாட் அ சப்சீக்வன்ஸ். சரிங்களா? ஸோ இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். எவ்ரி சீக்வன்ஸ் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சப்சீக்வன்ஸ். ஒரு சீக்வன்ஸ்லேருந்து நிறைய சப்சீக்வன்ஸ் எழுத முடியும். எவ்ரி சப்சீக்வன்ஸ் ஆஃப் அ கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு த சேம் லிமிட். ஸோ எல்லா சப்சீக்வன்ஸ்க்கும் எப்படி தான் இருக்கும், அதாவது சீக்வன்ஸ்க்கு என்ன லிமிட் இருக்கோ அதே லிமிட் தான் சப்சீக்வன்ஸ்க்கும் இருக்கும். ஸோ உங்களுக்காக கொஞ்சம் எம்சிக்யூஸ் இன்னைக்கு கொடுத்துருக்கேன். சப்சீக்வன்ஸ் இஸ் அப்டைனிங் பை, சப்சீக்வன்ஸ் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், deleting terms without changing order. If a sequence converges to L, then every subsequence converges to L. சீக்வன்ஸ்க்கு என்ன லிமிட் கிடைக்குமோ அதே லிமிட் தான் சப்சீக்வன்ஸ்க்கும் கிடைக்கும். பார்த்தோம் இல்லைங்களா?
ஸோ விச் தியரம் கேரண்டீஸ் அ கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் ஆஃப் எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் அப்படின்னா பால்சானோ வெயிஸ்ட்ரஸ் தியரம். ஸோ பால்சானோ வெயிஸ்ட்ரஸ் தியரம் எல்லாமே அது காச்சி சீக்வன்ஸ் எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.